ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர், பிரைஸ் லார்ட். பிசாசு என்ன அப்பப்போ பயமுறுத்துவான். ஓகே, உன்னை இந்த இடத்துல அடிப்பேன், அந்த இடத்துல அடிப்பேன், நீ இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சொல்லிட்டு ஓகே சிந்தனைகள்லாம் வரும். சம்டைம்ஸ் நானே பயப்படுவேன், ஆண்டவர் இப்படிலாம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுவார், நோ 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 நோ, ஐ எம் வித் யூ மை மேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையினால என்ன தேடிட்டே இருப்பார். பிரதர் சிஸ்டர், நீங்கள் வார்த்தை எவ்வளோ பிடிச்சிக்கிறீங்களோ பயம் இல்லாமல் வாழலாம். ஓகே, இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனான ஒரு வார்த்தை. நீங்கள் எதுக்குன்னா பயந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க இந்த உலகத்தில் அப்படின்னா, நான் பயம் இல்லாமல் வாழ்றதுக்கான ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் சாட்சியோட. நான் வார்த்தைக்குள்ளே போயிட்டு மீதியான காரியங்களை பேசுகிறேன். ஓகே, சங்கீதக்காரனாகிய தாவீதின் சங்கீதம் 91ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். எத்தனை பேர் அவருடைய மறைவுக்குள்ளேயே இருக்கீங்க? ஒன்றுமே இல்லைங்க, அவரு கூடயே இருக்கணும். சிம்பிள். நீங்கள் எங்கே வேணால் பேசலாங்க. பாத்ரூம்லேயே நான் ப்ரே பண்ணியிருக்கேன், வாக் பண்ணும்போது ப்ரே பண்ணுவேன். எதனா ஒரு பயப்படுற மாதிரி காரியம் வந்துச்சுன்னா, ஆண்டவரே இருக்கிறீங்களா? யா எஸ், ஒரு அட்ரஸ் பண்ணுங்க. யா எஸ், நான் பயப்படாதவங்க கூட இருக்கேன். வார்த்தை அப்படி தானே சொல்லுது, பயப்படாதவங்க கூட இருக்கேன், நான் பாதுகாப்பேன், உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், உனக்கு நான் பலத்தை கொடுப்பேன், உன்னை நான் வல்லமையாக பாதுகாத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவர் வல்லமையானவர். வல்லமைகள் அதாவது இன்னைக்கு வேணா நிறைய பேர் வந்து எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நோ நோ நோ, ஒரு நாள் அவங்களாம் காணா போயிடுவாங்க. ஓகே, ஒரு நாள் அவங்களே நமக்கு அகெயின்ஸ்டாகவும் மாறிடுவாங்க. ஏன்னா இந்த உலகம் அப்படி தான், மனுஷன் அப்படி தான். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. என்றைக்குமே உங்களை படைச்சவர், உங்களை குறித்து திட்டங்களை வச்சிருக்கவர். அவர் உங்களை டாமினேட் பண்ணி உங்களை கீழே தள்ளணும்னு நினைக்க மாட்டார், உங்களை பயமுறுத்த மாட்டார். உங்களை வல்லமையாக பயன்படுத்தி வல்லமையாய் பெரிய பெரிய காரியங்களை செய்யும்படியாக உங்களை உயர்த்தும்படியாக தான் அவருடைய எண்ணமே தவிர அவர் நீங்கள் நம்மளை கீழே தள்ளுறதுக்கான எண்ணமே கிடையாது. புரியுதா பிரதர் சிஸ்டர்? பயப்படாதீங்க, அவர் கூட இருங்க, அவர் கூட ட்ராவல் பண்ணுங்க, அவரோட எடுபடாத ஒரு நல்ல பக்கத்து வச்சுக்கோங்க. அது பெரிய காரியங்களை செய்வார். இதனால் எல்லாம் மீண்டும் கருத்துக்கு சோத்திரமா இல்லையா? இல்லை.